ஏய் மைரா, நீ என்ன பண்ற? எனக்கு எப்ப பார்த்தாலும் பெல் சத்தம் கேக்குது. அதான் நான் பார்த்தேன். யோசிக்காத, உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுல, அப்ப பெல் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரி வா, டீ குடிப்போம். வா. இந்தா இது குடி. ஸ்பெஷலி உனக்காகவே பண்ண மசாலா டீ. சோ ஸ்வீட். சரி மைரா, நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எங்க வாங்குற? டெல்லியில ஒரு பெரிய டிசைனர் கிட்ட. டெல்லிலயா? அப்ப நிச்சயமா 7000 8000 இருக்கும்ல? கண்டிப்பா எனக்கு தெரியும். என்னோட ட்ரெஸ் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கவே இருக்காது. 2 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா? அப்ப கல்யாணத்துக்கு நகை சாப்பாடுன்னு 10ல இருந்து 15 லட்சம் ஆயிடுமே. pretty much. சரி, டோட்டலா செலவு எவ்வளவு ஆகும் மாரா? 2 கோடியில இருந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஹலோ, are you okay? I'm thinking, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேனா, அப்புறம் கேட்டரிங், சமைக்கிறது, பரிமாறுறதுன்னு இதெல்லாம் நீங்க யார்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கீங்க? டெல்லியில ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பாத்துக்கறாங்க. டெல்லியா? ஓ மைரா, கம் ஆன். உன்னுடைய கல்யாணம் இந்த உதய்பூர்ல இவ்ளோ பெரிய பேலஸ்ல நடக்க போகுது. அந்த சாப்பாடு டெல்லியில இருந்தா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. சரி, நான் ஒன்னு சொல்லவா? உன் கல்யாணத்துக்கு இந்த ஊரு டேஸ்டி நெய்ல சாப்பாடு சமைச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். That actually sounds interesting. Good. Very good. நான் ஒரு வேலை பண்றேன். நான் உனக்கு வகை வகையா சாப்பாடு சமைச்சு கொடுக்கறேன். உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பாட்டு கான்ட்ராக்டா நீ என்கிட்டயே கொடுத்துரு. ஓகே. நான் உன்கிட்ட பேசணும். அது நான் உன்கிட்ட பேசணும். சொல்லிக்கிட்டே இருக்க நீ. அந்த சத்தம் கேக்குது. இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட இயர்போன் ஹேர்ல மாட்டிக்கிச்சு. நானே எடுக்கிறேன். இப்ப என்னோட இயர்போன்ஸ் உனக்கு ப்ராப்ளம் பண்ணுதா? என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. அப்படியா? எப்படி பேசணும்னு கத்து கொடுக்க போறியா? இங்க பாரு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். தப்பு உன்னோடது இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபைனலி ஹாப்பி ரியலைசேஷன். என்ன பார்த்துட்டு இருக்க? என்கிட்ட மன்னிப்பு கேளு. இதோ இப்படி நடந்துக்கிற பத்தியா? இதனால தான் உன் மேல எனக்கு கோவம் வருது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. வாட்? என்ன உன்னோட இந்த ஆட்டிட்யூட் இருக்கே? தப்பு பண்ணது நீ, ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டியா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ருத்ர பிரதாப் ராணாவத். இங்க பார், ரொம்ப குளிரா இருக்கு. சூசைட் பண்ணிக்கணும்னு ஆசையா இருந்தா முதல்லயே சொல்லிடு. இங்கேயே உட்காந்துட்டு இருக்காத. சாங் கேட்டது போதும், உள்ள போய் தூங்கு. ஏன்னா டைம் ஆக ஆக குளிரும் இன்னும் அதிகமாயிடும். நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். Damn it. எதுக்கு தான் இவன் பர்ஸ் என்கிட்ட கிடைச்சதோ? எனிவே, நான் இங்கே இருக்கேன், குளிர்ல நடுங்கிக்கிற. அதுல உனக்கு என்ன? நல்லா நடிக்க போ, எனக்கு என்ன? எக்ஸாக்ட்லி, சூப்பர். அப்ப நீ ஏன் இங்க இருக்க? உள்ள போலாம்ல. ஓ, you know what? Actually த்ருவா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. சீக்கிரமா உள்ள போய் அவனை திட்டி விட்டுரு. இந்த லுக், எக்ஸாக்ட்லி இதே லுக் தான்.
சூப்பரா செட் ஆகுது. சூப்பர். Stupid. Idiot. Useless creature. அப்பா அப்பா நீங்க கோபத்துல இருக்கீங்களா? நாங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோமே அதனாலயா? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை துருவா. உன் மேல நான் என்னைக்கும் கோவப்பட மாட்டேன். கோபப்படுறது இல்ல, ஆனா சேட் ஆகிடுறீங்களே, அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் அந்த பண விஷயத்தையும் சொல்லல. கையலுக்கு டால் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அது நான் கையலுக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். அதனாலதான் அவ உங்ககிட்ட அப்படி சொன்னாப்பா. ஆனா இனிமே நான் எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதை உங்ககிட்டயே கேட்பேன். உங்களால நான் கேட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியல, அதுக்கு ரீசன் சொல்லியே ஆகணும். சரியாப்பா? அப்படியா? வர வர ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுற. சரி, தூங்கலாமா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? மயூராதா. நான் பைக்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பு பண்ணல. உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ டிசைட் பண்ணிட்டு வந்துட்ட. நான் தான் தப்பு பண்ணல. இத பொத்திக்கோ, இல்லனா அப்பா அப்பா இவங்க மம்மி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்களை என்கிட்ட என் மம்மி தான் அனுப்பியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உனக்கு ஏன் அப்படி தோணுது? உங்களுக்கு கூட அதே மாதிரி தானப்பா தோணுது? இல்லைன்னா மம்மி ஷால நீங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? மயூரா, மயூரா, யாரு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பயப்படாம இரு. எதுவும் ஆகல, எல்லாம் சரியாதான் இருக்கு. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ ராத்திரி பூரா இங்கேயே தூங்கிட்டு இருந்தேன்னு வையே, உனக்கு ஜலதோஷம் பிடிச்சு உனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் நீ இருமிக்கிட்டே இருப்ப. போ, உள்ள போய் படுத்து தூங்கு. அக்கா, ஷால் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இந்த ஷால் நான் கொண்டு வந்து போடல. இது பாருவோடுது. அவளுக்கு இந்த ஷால் ரொம்ப பிடிக்கும். பார்வதி வந்து துருவாவோட அம்மா. ஷால் போட்டு விட்டது ருத்ரா தம்பிதான். என்னாச்சு? என்ன? ரியலி? ருத்ரா ஷால் கொண்டு வந்தாரா? ஆமா, நீ குளிர்ல நடுங்கிட்டு இருந்த, அவர் தான் கொண்டு வந்து போத்தி விட்டாரு. அந்த திமிர் பிடிச்சவனா? என்னது? அவர் எனக்காக ஷால் கொண்டு வந்தாரா? ருத்ரா தம்பி ஒண்ணும் அவ்வளவு மோசமானவர் இல்ல. அவர் மனசுல ஈரம் இருக்கு. சரி, போய் உள்ள போய் படுத்து தூங்கு. ஓ, சோ ஸ்வீட். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தூங்குறாங்க.
நீ ஓ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஷ். துருவா தூங்குறா, மெதுவா பேசு, எழுந்திருச்சிருவான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது இந்த ஷால் ரிட்டர்ன் பண்ணதா வந்தேன். தேங்க்யூ சொல்ல வந்தேன். இது உன்னோட வைஃபோடதுன்னு எனக்கு தெரியாது. அக்கா தான் சொன்னாங்க. ஐ நோ இட் மீன்ஸ் a lot to you. கொடுத்துட்டல, இங்க இருந்து வெளியே போ. முதல்ல கிளம்பு. வாட்? தூக்கத்துல கூட ஏன் இவ்ளோ ரூடா இருக்க? தேங்க்யூ சொல்ல தானே இங்க வந்தேன். உன் தேங்க்யூ வச்சு என்ன பண்ணணுங்கிற? தேங்க்யூ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் குட் மேனர்ஸ். ஓ யா, ஆஃப் கோர்ஸ். இத பத்தினா உனக்கு தெரியாதே. நான் தான் ஒரு ஸ்டூபிட் ஆச்சே. உன்னை பத்தி ஒரு நிமிஷம் மாத்தி யோசிச்சு. நீ எதையும் யோசிக்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போ. எனக்கு தூக்கம் வருது. You know what? You know what? இன்னைக்கு ராத்திரி முழுக்க உனக்கு தூக்கமே வரக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட. அப்படியே தூங்கினாலும் உன் கனவுல பேய் தான் வரும். காலையில எழுந்திருக்கும் போது உன் கண்ணுக்கு கீழே பெரிய பெரிய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். நில்லு. ஏய், இங்க இந்தியால ராத்திரியில கூட பூஜை பண்ணுவாங்களா? என்னது? இந்த இந்த பெல் சத்தம் எங்க இருந்துதான் வருது? என்ன பெல் சத்தம்? உன் திங்ஸ் நீ பத்திரமா வச்சுக்க மாட்டியா? இது கீழே கடந்துச்சு. அரலூஸ். ஷாலினி, நீ என்ன ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்க? என்ன விசேஷம்? மைராவுக்காக ஸ்பெஷலா சமைக்கிறேன். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. என் கையால சமைச்ச சாப்பாட்டை மட்டும் அவ சாப்பிட்டானா அப்புறம் அவ கல்யாணம் ஆடுற என்கிட்டே கொடுத்துருவா. எதுக்கு இவ்ளோ போடுற? அவ வெளிநாட்டு பொண்ணு இவ்ளோ காரம் சாப்பிட மாட்டா. அப்புறம் உன்னை சமைச்சதுக்காக திட்டுவா. நான் அதை மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்குக்கா? நான் ஒரு லூசு. இனிமே இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மைராக்காக சமைக்கும் போது உப்பு, மிளகா, மசாலா இது எல்லாத்தையுமே கம்மியா தான் போடணும். அவளுக்கு எப்படி பிடிக்குமோ நான் அப்படிதான் சமைச்சாகணும். எவ்ளோ ஆச்சரியமா இருக்குல்ல ஷாலினி? ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் குணத்துல ரெண்டு பேருமே வேறுபட்டு இருக்காங்க. அப்புறம் மயூரா, அவ பேசுற விதம் எப்படி இருக்கு பாத்தியா? அப்படியே வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்கா. ஆனா நம்ம பார்வதி ஊறுகாயை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டா. துருவா வயித்துல இருக்கும்போது அவளுக்கு நான் பயந்துகிட்டு எல்லா ஊறுகாய் பாட்டிலையும் புளியையும் நான் மறைச்சு வைப்பேன். ஒரு குழந்தை மாதிரி என்கிட்ட அவ ஆடம் பிடிப்பா. ஆமா, சரி, உன்னுடைய மம்மி மயூராக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லு. நீ கூட வரியா? முதல்ல நான் சொல்றேன். உன் மம்மியோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு உனக்கு தெரியுமா? பருப்பு குழம்பு தான் பிடிக்கும். ஆனா அப்பா என்ன சொன்னார்னா, மம்மி பருப்பு குழம்பு சாப்பிடும் பொழுது நிறைய காரம் சேர்த்து சாப்பிடுவாங்க. எங்க மம்மி என்ன சமைக்கிறாங்க தெரியுமா? பருப்பு குழம்பு தான். இந்த விஷயத்துல மாயராவ உங்க மம்மி தான் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீ இப்போ ஒரு வேலை பண்ணு துர்வா. ஐயோ துர்வா, இவ்ளோ கிடையாது. ஒரு வேலை மம்மி தான் இவங்களை அனுப்பி வச்சாங்கன்னா இவங்களுக்கும் நிச்சயமா காரம் பிடிக்கதான் செய்யும். அதனால என்ன போடணும்? அதெல்லாம் இருக்கட்டும். சரி, சீக்கிரம் பண்ணு, இல்லன்னா எங்க மம்மி வந்துருவாங்க. Thank God. துருவா, கயல், சாப்பிட்டு விளையாடுங்க. இந்த மைரா, நான் உனக்காக என் கையிலே ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். பருப்பு குழம்பு. தேங்க்யூ. அதை பத்திலாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அது நம்ம நாட்டோட டிஷ். அதை பத்தி எதுவும் தெரியாது. இவளுக்கு முட்டை ஏதாவது வேக வச்சு கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வேக வச்ச எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஐ ஹேட் them. அண்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இந்த ஊர் சாப்பாடு தான் பிடிக்கும்.
பார்த்தாலே தெரியும். ஓஹோ, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? அவளை நிம்மதியா சாப்பிட விடுங்க. அட மைரா, இத முதல்ல கையால புட்டு போடு. அதுக்கப்புறம் நிறைய நெய்யை போட்டு பருப்புல சேர்த்து சாப்பிடணும். அப்பதான் உண்மையான டேஸ்டே கிடைக்கும். ஓகே. இங்க பாரு, பார்த்து சாப்பிடு. இப்படி சாப்பிட்டீங்கன்னா உன் வயிறு ரிப்பேர் ஆயிடும். என்ன காரமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நீ சீக்கிரமாவே கண்ணாடி போட்டுருவேன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்லா ஊத்து பாரு. இந்த காரம்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. உனக்கு வேணும்னா நான் அங்க வந்து சாப்பிடவா? ம். வாவ், இட்ஸ் சூப்பர். என்னாச்சு? எங்க எங்க எரியுது? எங்க எரியுது? சொல்லு. தண்ணி வேணும், தண்ணி. தண்ணி வேணும், தண்ணி, தண்ணி. பார்த்து. அண்ணா, நான் காரமே போடலையே. அதுல கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போடல. நிஜமா தான் சொல்றேன். என்னை யார் எல்லாத்தையும் போட்டுக்க சொன்னா? என்னாச்சு? அடடா, உங்களுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிடுச்சா? பார்த்து. லூ, லூ, லூ. லூலூனா என்ன அர்த்தம்? Oh God, toilet, bathroom. அது அங்க. மேல 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 மேல. மயிரா, மேலலாம் வேணாம். ஏ ரூமுக்கு போ. சீக்கிரம் போ. அவளே முடியாம இருக்கா. மேல போன்னு சொல்றேன். Open the door. சீக்கிரமா கதவு திறங்க, urgent. மயிரா, மயிரா, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இரு. அவர் இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு குளிக்க போனாரு. What? உன்னோட ரூம் இருக்குல்ல? Open. Please திறங்க, please திறங்க, please. Open the door. I'm so sorry. Please, please, உங்களை கெஞ்சி கேக்குறேன். It's an emergency. Please உள்ள விடுங்க. என்னாச்சு அவளுக்கு? அது வந்து பெரியப்பா, அவங்க எல்லா குழம்பையும் ஊத்தி குடிச்சிட்டாங்க. அதனாலதான் வயிறு கலக்கி குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. Damn it. பாவம். நான் போய் மத்தவங்க சாப்பிடாம பாத்துக்கிறேன். வீட்ல தெரிஞ்சா கத்துவாங்க. நானும் போய் ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன். ஏய் துர்வா, எங்க ஓடுற? Ha 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 ha.